தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழா இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முக்கிய தகவல்களை பகிர்ந்தார். பட்ஜெட்டில் மீனவர்களின் நலனுக்கான பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1.93 லட்சம் மீனவ குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றும் கூறினார். இதற்காக 135 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் விசைப்படகு மீனவர்களுக்கு 12 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் மீன்வளத்துறை மானிய கோரிக்கை சட்டப்பேரவையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது மீனவர்களுக்கான மேலும் பல நலத்திட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அமைச்சர் கூறினார். தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளம் தொடர்பாக தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இதுகுறித்து தமிழக முதல்வருடனும் ஆலோசனை நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். கப்பல் கட்டும் தளம் தொடர்பாக விரைவில் நல்ல முடிவு வரும் என்று அமைச்சர் ஸ்ரீநாத் நம்பிக்கை தெரிவித்தார். மாதா கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கேன். இது 444வது ஃபீஸ்ட். இது எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃபீஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. ஆமா, நல்லா இருக்கு. இப்போ இன்னும் எங்களுடைய அந்த மீன் வளம் மீனவர்களுக்கு உண்டான கோரிக்கை செஷன் இன்னும் வரல, சரிங்களா? அது வரும்போது நான் கண்டிப்பா என்ன ஏது அப்படின்றத, என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கு என்ன ஏதுன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போதைக்கு லீன் பீரியட்ல 6000 ரூபாய் அப்படின்றத 7000 ரூபாயா உயர்த்தி இருக்கோம். அது கிட்டத்தட்ட 1.93 லட்சம் மீனவ குடும்பங்கள் அதனால பயனடைறாங்க. அதுக்காக 135 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போற மெக்கனைஸ்ட் அந்த மீனவர்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த லோன் சப்சிடைஸ்டு ரேட்ல கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அதனால கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அது கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த ஆண்டின் நிதி நிலைமையை பொறுத்து அது எப்ப பண்றோம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவங்க முடிவெடுப்பாங்க. மீனவர்களுடைய முக்கிய கோரிக்கை கடல் ஆம்புலன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அது ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அதுதான் அகைன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எங்களுடைய நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய செஷன் வரும்போது, மானிய கோரிக்கை செஷன் வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியப்படும். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. கலெக்டர் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கலெக்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஆனரபிள் சிஎம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல முடிவு எடுப்போம்.